நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாம் பதயே நமோ நமः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இன்றைய சிந்தனையில் சர்க்கம் 90 பாரத்வாஜரின் ஆசிரமத்தில் தங்கியது. சற்று தொலைவில் பாரத்வாஜருடைய ஆசிரமத்தை கண்டதும் எல்லா சைன்யத்தையும் அங்கேயே நிறுத்திவிட்டு புருஷோத்தமனும் அறம் அறிந்தவனுமான பரதன் தாங்கியிருந்த ஆயுதங்களை கலற்றிவிட்டு வெண் பட்டாடை உடுத்தி அமைச்சர்களோடு காலால் நடந்து சென்றார். ஆசிரமத்துக்குள் நுழையும் இடத்திலிருந்தே பாரத்வாஜரை பார்த்ததும் அமைச்சர்களை அங்கேயே நிறுத்திவிட்டு புரோகிதர் முன்னே செல்ல அவன் பின் தொடர்ந்து சென்றார். மகா தபஸ்வியான பாரத்வாஜர் வசிஷ்டரை பார்த்ததுமே சீடர்களை நோக்கி அர்க்கியம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கையிலிருந்து எழுந்தார். மகா தேஜஸ்வியான அவர் வசிஷ்டரை வரவேற்று அளவலாவும் போது பரதன் அவரை நமஸ்கரித்தான். வசிஷ்டரோடு வந்திருப்பதால் அவன் தசரதருடைய புதல்வன் என்று அறிந்து கொண்டார். அறம் அறிந்தவரான பரத்வாஜர் அவ்விருவருக்கும் அர்க்கியம் பாத்தியம் அளித்து பின்னர் பழங்கள் கொடுத்து முறையே அரச குடும்பம், அயோத்தி, சேனை, பொக்கிஷம், நண்பர்கள், அமைச்சர்கள் ஆகியோரின் நலன் பற்றி விசாரித்தார். தசரதர் காலகதி அடைந்து விட்டார் என்பதை அறிந்திருந்ததால் அவரை பற்றிய பேச்சை எடுக்கவில்லை. பின்னர் வசிஷ்டரும் பரதனும் அவருடைய உடல் நலம், அக்னி, சீடர் குலாம், ஆசிரமத்தை அண்டி வாழும் விலங்கு, பறவை, மரம், செடிகள் பற்றி கேட்டறிந்தார்கள். பெரும் புகழ் கொண்ட பாரத்வாஜர் அவையெல்லாம் நலமே என்று பதில் கூறிவிட்டு ராமனிடமிருந்த அன்பு பிணைப்பினால் பரதனை பார்த்து பின்வருமாறு கூறினார். இப்போது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் நீ இங்கே வந்திருப்பதன் நோக்கம் என்ன? அதை எனக்கு விவரமாக கூறு. உன் விஷயத்தில் என் மனம் நம்பிக்கையுடன் இல்லை. கோசலாதேவி எதிரிகளை மாய்ப்பவரும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை பெருக்குவருமான எவரை பெற்றாரோ பெரும் கீர்த்தி பெற்ற அவர் ஒரு பெண்ணின் வசப்பட்ட உன் தகப்பனாரால் 14 ஆண்டுகள் வனத்தில் இரு என்று ஆக்ஞாபிக்கப்பட்டு தன் மனைவியுடனும் சகோதரனான லக்ஷ்மணனுடனும் நீண்ட காலத்திற்கு நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். லகுவாக கிடைத்த ராஜ்யத்தை தொடர்ந்து எவ்வித இடையூறும் இல்லாமல் அனுபவிக்கும் ஆசை கொண்டு குற்றமற்றவரான அவருக்கும் அவருடன் சென்றிருக்கும் தம்பிக்கும் கேடு விளைவிக்க நீ விரும்பவில்லையே? இவ்வாறு வினவப்பட்ட பரதன் கண்ணீரால் கலங்கிய கண்களுடன் துக்கம் தாங்காமல் தழுதழுத்த குரலில் பரத்வாஜருக்கு பதில் கூறினான். அச்சோ, என்ன துர்பாக்கியம் எனக்கு! எல்லாம் அறிந்தவரான தாங்களும் என்னை பற்றி தவறாக கருதினால் நான் என்ன செய்வேன்? நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. தாங்கள் இத்தகைய சந்தேக வெளியிட்டால் என்னை தண்டிக்கலாகாது. நான் ஊரில் இல்லாதபோது என் தாயார் என்ன பேசினாலோ, வரங்கள் கேட்டாலோ அவைகள் என் விருப்பத்தின் பேரில் அல்ல. நான் அதனால் மனக்களிப்பு அடையவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மானுட சிங்கம் போன்ற அவரை பிரார்த்தித்து மனம் மகிழச் செய்து அயோத்திக்கு திரும்பி அழைத்து வருவதற்காகவும் அவருடைய திருவடிகளில் தலை வைத்து வணங்குவதற்காகவும் செல்கிறேன். என்னை இப்படிப்பட்ட நல்ல நோக்கத்துடன் செல்பவனாக அறிந்து கொண்டு தாங்கள் அருள் புரிய வேண்டும். பகவானே, மன்னராகிய ஸ்ரீராமன் தற்போது எங்கே தங்கியிருக்கிறார்? அப்போது வசிஷ்டர் முதலிய ஆச்சாரியர்களாலும் வேள்வியாளர்களை ரித்விக்குகளாலும் பரதனுடைய தூய எண்ணம் குறித்து உறுதியளித்த பின்னர் வேண்டிக் கொள்ளப்பட்ட பகவான் பாரத்வாஜர் முக மலர்ச்சி அடைந்து பரதனை நோக்கி கூறினார். புருஷோத்தமனே, ரகு மகாராஜாவின் குலத்தில் பிறந்த உனக்கு இந்த உயர்ந்த எண்ணம்தான் தோன்றும். ஆச்சாரியர்களிடம் பக்தி, புலனடக்கம், சான்றோர் வழியை பின்பற்றுதல் ஆகிய நற்பண்புகள் உனக்கு ஏற்றதே. உன் மனத்தில் உள்ளதை நான் அறிவேன். அது நன்றாக உறுதி பெறட்டும் என்பதற்காக கேட்டேன். இதனால் உன்னுடைய கீர்த்தியும் விஸ்தாரமாக பரவ வேண்டும் என்பதால் அவ்விதம் கேட்டேன். தர்மத்தின் திருவுருவாகிய ராமன் சீதை லக்ஷ்மணருடன் தங்கியிருக்கும் இடத்தை அறிவேன். உன்னுடைய சகோதரன் பெரும் குன்றமான சித்திரக்கூடத்தில் வசித்து கொண்டிருக்கிறார். மகா மேதாவியே,
அமைச்சர்களோடு கூட இன்று இங்கேயே தங்கிவிட்டு நாளைய தினம் அவ்விடத்திற்கு செல்வாய். பிறர் விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பதில் வல்லவனே, என்னுடைய இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்வாய். அப்போது தாராள மனமுடையவனும் இயல்பானவனும் நற்குணங்களை பெற்றவனும் மன்னரின் புதல்வனுமான பரதன் தன் நியமனப்படியே செய்கிறேன் என்று கூறி அந்த ஆசிரமத்தில் அந்த இரவு தங்குவதற்கு முடிவு செய்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 90வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மழை வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும். இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும். 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள். தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும். அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும். பில்லி சூன்யம் வேரோடு அழியும். தீரா கடன் தீரும். உறவுகள் பலப்படும். புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர். எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். யம பயம் நீங்கும். பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும். அசுர சக்திகள், துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும். எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ, எங்கெல்லாம் ஸ்ரீமத் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும். பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும். பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும். மக்களுக்கு நலம் பெருகும். இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள். அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும். கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும். சுபகாரியம் நிகழும். மக்கட்பேறு அடைவர். வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும். வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். பாரதி சொன்ன மாதிரி 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.